இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்கெட் கெஜரா பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 கப் அளவுக்கு மைதா மாவு, அதாவது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை, பிஞ்ச் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு நீங்கள் எதில் மைதா அளக்குறீங்களோ அதிலே அதே கப் எடுத்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, வாசனைக்கு 2 ஏலக்காய், அதாவது 1/4 கிலோ மைதாவுக்கு நீங்கள் 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. முட்டை வேண்டாம்னா தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைய போகிறோம். இது பார்த்திங்கன்னா மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கண்டிப்பாக பால் ஊற்றி மட்டும்தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் குறையும். பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் பொசிஷனில் விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வாழை இலை எடுத்து அதில் எண்ணெய் தேய்ச்சிட்டுங்க. அப்புறம் பால் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒன்றுமே இல்லை, கட்டமாக நம்ம நைஃப் வச்சு கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இரும்பு கடாய் வைக்கிறேன். அதில் லோ ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இதே ஃப்ளேம் தான் கடைசி வரைக்கும் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வேகும். இரும்பு கடாய் எதுக்காக வைக்கிறோம்னா அடியில் பார்த்திங்கன்னா செவக்காமல் ரொம்ப தீயாமல் இருக்கும். நீங்கள் நார்மலாக கடாய் வச்சா கூட கிளறி விட்டுட்டே இருங்க. ஆனால் சில்வர் கடாய் இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து மெதுவான தீயில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்து ஆறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.